மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். சிலபஸ் அதாவது நீங்கள் படிக்க பிஓ எக்ஸாமும் சரி எஸ்ஜிடி எக்ஸாம் அந்த எக்ஸாமுக்கான சிலபஸை முழுசாக என்னன்னு சொல்லிட்டு தெரியுங்களா? முழுசாக பார்த்துட்டோமா? அது என்னென்னு பார்த்துட்டோம். அந்தந்த பாடத்திட்டத்துலேருந்து எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு முழுசாக பார்த்தீங்களா? அப்படி நாங்கள் என்னென்ன கேள்வி 30 கேள்விகள் கொடுக்குறாங்க சார் நான் பார்த்துட்டோம். அது எந்தெந்த பாடத்திட்டங்கள்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா? ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பார்த்தீங்களா? ப்ரீவியஸ் கட் ஆஃப் பார்த்து அந்த கட் ஆஃப் வந்து ஒரு 100 கேள்விகளுக்கு மேலே பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷனில் இந்த பாடத்திட்டத்துக்கு தொடர்ச்சியாக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அந்த பாடத்திட்டத்தெல்லாம் முதல்ல படிச்சிட்டிங்களா? இது பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடி எக்ஸாம் படிக்கணுமா பிஓ எக்ஸாம் படிக்கணுமான்னு சொல்லிட்டு கேட்டே இருக்காதீங்க. உங்கள் பாதையை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். இப்போ உங்களுக்கு தெளிவாக ஒரு விளக்கத்தை கொடுத்துருப்பேன். எந்தெந்த எக்ஸாமுக்கு என்னென்ன யார் யார் எலிஜிபிள்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான எக்ஸாம் விளக்கத்தை உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். இந்த விளக்கத்தை முழுசாக பார்த்துருங்க. சம்பளம் பார்த்துக்குங்க, நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலையை பார்த்துக்குங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் முடிவெடுங்க. முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதில் பேக்கப் மட்டும் வாங்காதீங்க. திருப்பி நான் சொல்கிறேன், இந்த எக்ஸாம் உங்களுக்கு தகுதி தேர்வு கிடையாது, நியமன தேர்வு. நியமன தேர்வு என்பது யார் டாப்பராக வராங்களோ அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும் போது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? டாப்பராக வரணும்னா இன்னிலிருந்தே உழைங்க, புக்கை எடுத்து வைங்க, நீங்கள் படிங்க. வணக்கம், வெல்கம் டு அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம மாணவர்கள் தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய கேள்வி, சார் இனி இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நான் பிஓ எக்ஸாம் படிக்கட்டுமா இல்லை எஸ்ஜிடி எக்ஸாம் படிக்கட்டுமா? ஏமா இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்கன்னா, இல்லை சார் பிஓ எக்ஸாம் பார்த்தோன்னா வந்து நவம்பர் மாதமே நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொன்னாங்க. ஆனால் இன்ன வரைக்குமே நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரலை. அதே போல் பார்த்தோன்னா எஸ்ஜிடி எக்ஸாம் பார்த்தோன்னா ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே நோட்டிஃபிகேஷன் வரல. இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தால் எப்படி சார் வரும்? ஒரு மாதம் முன்ன பின்ன வர மாதிரி இருக்குது சார். அதாவது ஜனவரி மாதம் வந்து பிஓ நோட்டிஃபிகேஷன் வச்சுன்னா பிப்ரவரி மாதம் பார்த்தோன்னா எஸ்ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும் போல. அப்படி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா நான் எப்படி சார் படிக்கிறது? என்னால் 2 எக்ஸாம் நான் ஒன்றா ஃபோக்கஸ் பண்ணி என்னால் வெற்றி பெற முடியுமா? இல்லை நான் எதனா ஒரே எக்ஸாம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் தொடர்ச்சியாக வெவ்வேறு விதமான கேள்வியை ஒரே கேள்வியை வெவ்வேறு விதமாக கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதில் தான். ஃபஸ்ட்டு நம்மளோட நிலை என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கிங்க. நம்ம எந்த எக்ஸாமுக்கு நம்ம அப்பீர் ஆக முடியும், எந்தெந்த எக்ஸாமுக்குலாம் நம்ம இது பண்ண முடியும், நம்மளோட கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குது, நம்மளோட பொருளாதார நிலை இருக்குது. கண்டிப்பாக நம்மளுக்கு ஜாப் வாங்கி ஆகணும்னா எந்த பணியை தேர்ந்தெடுக்கலாம். இல்லை நமக்கு இது தவறுனாலுமே நமக்கு பேக்கப் இருக்குது, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நம்ம எந்த பணியை தேர்ந்தெடுக்கலாம், எந்தக்கான நோட்டிஃபிகேஷனை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அந்த ஒரு ஐடியாவுக்கான ஒரு க்ளீனான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை தான் இந்த வீடியோ இருக்க போது. முதல்ல இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அந்தந்த பணியோட பணித்தன்மை என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துணும். அதாவது என்ன படிக்கலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி என்ன விவரங்கள், அதாவது பிஓ எஸ்ஜிடி 2 எக்ஸாமுக்கான 2 பணியோட பணி நிலைகள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருங்க. இது பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட வட்டாரம், அதாவது எல்லாத்துலேயும் பார்த்தோன்னா வட்டம்னு இருக்கும். உதாரணத்துக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணி என்பது ஒரு வட்டம். ஆரணி வட்டத்தில் வந்து ஒரு பிளாக் இருக்கும். அந்த பிளாக்ல இருக்கிற அந்த பள்ளிகளோட இருக்கக்கூடிய ஸ்கூல் மொத்தத்தையும் பார்த்தோன்னா வந்து நிர்வாகம் செய்யணும், கண்காணிப்பு பண்ணணும், மற்றும் அந்த ஸ்கூலுக்காக பார்த்தோன்னா மேம்பாட்டு பணிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மேற்பார்வை செய்யணும். இது வந்து பிஓவோட முதன்மையான பணிகளாக இருக்கும். அதே போல் எஸ்ஜிடி அதாவது 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் பார்த்தோன்னா மாணவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், பாடங்கள் பார்த்தோன்னா வந்து எடுத்து கொடுக்கணும். அதுதான் முதல் வேலையாக இருக்குது. அதே போல் வந்து சம்பளம் சார், இது ரெண்டுத்துக்கு என்ன சார் சம்பளம் வேரியேஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு நம்ம ஒரு 56,000லேருந்து 1,77,000 பார்த்தோன்னா வந்து சம்பளம் இருக்குது. அவர் ஆவரேஜாக எவ்வளோ கனெக்ட் பண்ணலான்னா ஒரு 80,000 பார்த்தோன்னா வந்து சம்பளங்கள் வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா வந்து இது வந்து ஒரு 35,000 பார்த்தோன்னா வந்து ஒரு சம்பளம் பார்த்தோன்னா ஆவரேஜாக கிடைக்கலாம். அதாவது ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி பார்த்தோன்னா மாறுபடும். இது ஒரு 35,000 சம்பளம் நமக்கு எஸ்ஜிடி எக்ஸாம் கிளியர் பண்ணுற நபர்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கல்வி தகுதி சார், இது என்ன சார் கல்வி தகுதி அப்படின்னா, நம்ம வந்து பிஎஸ்சி பிஏ ஏதாவது ஒரு டிகிரி பார்த்தோன்னா வந்து முடிச்சிருக்கணும், பிஎட் முடிச்சிருந்தா போதும். இந்த விஷயத்தை நல்லா கவனிக்கணும். எதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணும், எஸ்ஜிடி எக்ஸாம் நான் எழுத போகிறேன் அப்படின்னா தகுதியிலே முக்கியமான தகுதி இந்த தகுதி தான். 12th பாஸ் பண்ணியிருக்கணும், டிடெட் முடிச்சிருக்கணும், டிடெட் முடித்த பின்னாடி டெட்டு பேப்பர் ஒன்று கம்பல்சரி கிளியர் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், எலிஜிபிள் ஆக முடியும். சார் நான் இது பேப்பர் ஒன்றுலாம் நான் கிளியர் பண்ணல சார், அப்போ நான் எதுக்கு சார் படிக்கட்டும் அப்படின்னா நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணிட்டு பேக்கப் படித்து வந்துருங்க. நீங்கள் எதுக்கு தான் பிஓ எக்ஸாம் தான் படிக்கணும், நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளே இல்லை. ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிட்டீங்களா? ரைட். முதல்ல இந்த பாடத்திட்டங்கள், சார் நான் வந்து ஒரே எக்ஸாமை இந்த 2 எக்ஸாமை நான் ஒன் ஃபோக்கஸ்டாக பண்ண முடியுமா அப்படின்னா முதல்ல அதுக்கு என்ன பாடத்திட்டங்கள்னு முதல்ல பார்த்துக்கணும். சரிங்களா? அந்த பாடத்திட்டத்தை முதல்ல பாருங்கள். பிஓ எக்ஸாமுக்கு என்ன பாடத்திட்டங்கள் இருக்க போதுன்னா மொத்தம் வந்து 180 கேள்விகள் கேட்பாங்க. 180 கேள்வியில் ஒரு 30 கேள்விகள் பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா தமிழ் தகுதி தேர்வு, அதுக்கு 50 மதிப்பெண், அதில் 20 மதிப்பெண் எடுத்தால் உங்கள் மதிப்பீடு தாள் வந்து மதிப்பீடுக்கு போகும். அதுவே வந்து பார்த்தோன்னா வந்து மதிப்பீட்டு தேர்வு, அதாவது 150 கேள்விகள் இருக்கும். இந்த 150 கேள்வியில் ஸ்பிட்டப் இருக்குது. இப்போ இதுக்கு எப்படி இருக்குன்னா தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, சோஷியல் இருக்குது, நம்ம சைக்காலஜி இருக்குது, ஜிகே இருக்குது. இது ஒரு ஸ்லிப்டப், அதாவது கடைசி தேர்வுகளில் கேட்கக்கூடிய எவ்வளோ கேள்விகள்லாம் கேட்டாங்க அதோட
ஸ்லிட்டப்பாக தான் இது வந்து போட்டிருக்கும். சரி, இந்த பாடத்திட்டத்துக்கு நான் எந்த லெவலில் சார் படிக்கணும் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அந்த கேடரில் வரக்கூடிய பாடத்திட்டங்களுக்கு இன்றைக்கி கேள்வித்தாள் எப்படி இருக்கோ அதே போல் கேள்வித்தாள் தான் இந்த தேர்வுக்கு அமையும். அதுவே எஸ்ஜிடி எக்ஸாம்னா கூட அதே தான், 180 கேள்விகள், 30 கேள்விகள் பார்த்தோன்னா நமக்கு எப்படி இருக்க போகுதுன்னா தமிழ் தகுதி தேர்வாக இருக்க போது, மீதி இருக்கிற பகுதிகள் பார்த்தோன்னா வந்து 150 கேள்விகள் நமக்கு வந்து தாள் கணக்கீட்டு மதிப்பாக இருக்க போகுது. அப்போ அதில் என்னென்ன பாடத்திட்டம் இருக்க போகுது? தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, சோஷியல் இருக்குது, எல்லாம் 30 சேர்த்து தனித்தனி பார்ட்டாக பிரித்து 150 கேள்வி இருக்குது. சார், இந்த பாடத்திட்டத்துக்கு நான் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் சார்னா யூஸ் பண்ணிக்கலாம். எதை யூஸ் பண்ணிக்கலாம்னா, தமிழ் மேக்ஸ் யூஸ் பண்ணலாம், சயின்ஸ் யூஸ் பண்ணலாம், சோஷியல் யூஸ் பண்ணலாம். இங்கே அந்த 3 பார்ட்டை மட்டும் யூஸ் பண்ணோம். சார், மற்றதுக்கெல்லாம் எப்படி சார் அப்படின்னா, மற்றதுக்கெல்லாம் வேறு படிக்கணும். புரியுதுங்களா? மற்ற சப்ஜெக்ட்டுக்கு எல்லாமே நம்ம வேறு வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வீடியோகள் போட்டிருக்கோம். பிஓக்கு என்ன படிக்கணும், எஸ்ஜிடிக்கு என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான வீடியோகள் போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஐடியா பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கும். அப்போ என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. இப்போ எந்த தேர்வு படிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஒரு காரணமாக பார்ப்போம். அதாவது ஒரு போட்டி களம் இருக்குன்னா அந்த போட்டி களத்தில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தால் நம்ம வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இது கட் ஆஃப், ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் கொஸ்டின் பார்த்தோன்னா வந்து ஒரு 90லேருந்து 2019-20 பேட்சில் 90லேருந்து 95 கேள்விகள் போட்டவங்க பிஓ எக்ஸாம் வந்து வெற்றி பெற்றாங்க. அன்றைக்கி வேகன்சியோட வேலை எவ்வளோ இருந்துச்சுன்னா 120 போஸ்ட் பார்த்தோன்னா வேகன்சி இருந்துச்சு. அதுவே பார்த்தோன்னா வந்து 2023 95 போஸ்ட்டு, அதாவது 95லேருந்து 100 கேள்விகள் போட்டாங்க. ஆனால் வேகன்சி எவ்வளோ தான் இருந்துச்சு? 33 வேகன்சி இருந்துச்சு. ஆனால் இப்போ எவ்வளோ வேகன்சி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 51 போஸ்ட்டுக்கு மேலே வரும். 51லேருந்து 65 வேகண்ட்டு வரலான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இது பழைசு கட் ஆஃப். அதே போல் தான் இந்த கட் ஆஃப் 95லேருந்து 100 கேள்விகள் போட்டவங்களுக்கு வேலை கிடைச்சிச்சானா அது சொல்ல முடியாது. ஆனால் வைட்டேஜ், இந்த வைட்டேஜ் அடிப்படையில் டெட்டில் 0.5 மதிப்பெண் பார்த்தோன்னா வந்து கொடுப்பாங்க. அந்த மதிப்பெண் அடிப்படையில் பார்த்தோன்னா வந்து 95லேருந்து 100 எடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தோன்னா என்ன பண்ணாங்க, வேலை வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்டாங்க. அப்போ 95 எடுத்தவங்களுக்கு வேலை கிடைக்காமலும் போயிருக்கலாம், 95 எடுத்தவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும், 100 எடுத்தவங்களுக்கு வேலை கிடைக்காம போகலாம். அது எப்படின்னா அதோட வைட்டேஜ் அடிப்படையில். அப்போ ஆவரேஜாக நம்ம எக்ஸாம் பாயிண்டில் எவ்வளோ இருக்கணும்? 100 கேள்விகளுக்கு மேலே போட்டிருந்தால் கண்டிப்பாக நம்ம என்ன அதுக்கு வேலை பார்த்தோன்னா வந்து கண்டிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். சான்றிதழ் சரிபார்ப்பு, அதாவது இது எப்படி சார், இது ரெண்டுமே பார்த்தோன்னா வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட், இன்டர்வியூவே கிடையாது. ஒரு இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா எப்படின்னா ஒரு போஸ்ட்டுக்கு அதாவது 4 போஸ்ட்டுக்கு 5 நபரில் வந்து கூடுவாங்க. அதில் ஒருத்தர் வேலை இல்லாமல் போகும். அந்த அடிப்படையில் தான் வந்து கூடுவாங்க. நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும்? நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பிஓ நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும் சரி, எஸ்ஜிடி நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும் சரி, எப்போ வரும்னா 2026 ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்துக்கு வரலாம். அதேபோல் எஸ்ஜிடி நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா வந்து ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதம் வரலாம். சார், எப்படி சார் இப்படி அக்யூரேட்டாக சொல்கிறீங்கன்னா அப்படி தான் அமையும். ஏன்னா மார்ச் மாதம் பார்த்தோன்னா அந்த எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். 90 நாள் கேப்புகள் வந்து கொடுக்கணும். மார்ச் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நடக்காது. நமக்கு மே மாதம் ஒரு மாதம் கேப் இருக்குது, ஜூன் மாதம் ஒரு மாதம் கேப் இருக்குது. நமக்கு எக்ஸாம் அப்போ பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அப்போ நமக்கு பிஓ எக்ஸாம் பார்த்தோன்னா வந்து பிப்ரவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா மே மாதம் எக்ஸாம் நடக்கும். அப்போ பிப்ரவரி மாதம் வந்து நமக்கு பிஓ நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா எஸ்ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரலைன்னா ஜூன் மாதம், அதாவது ஜூன் மாதம் எக்ஸாம் வரும். மார்ச் மாதம் பார்த்தோன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கலாம். அதாவது ஸ்கூலுக்கு சார் ஸ்கூலில் எக்ஸாம் வைக்கிறாங்க சார், அதுக்கும் ஸ்கூலில் எக்ஸாம் வைக்கிறதுக்கும் எக்ஸாம் சென்டர் வைக்கும்போது தான் பிரச்சனை வரும். அப்போ நோட்டிஃபிகேஷன் இதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. அப்போ தாராளமாக பார்த்தோன்னா வந்து மார்ச் மாதம் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விடலாம். அப்போ இடைப்பட்ட காலங்கள் பார்த்தோன்னா 1 மாதம். அப்போ இந்த 1 மாதம் நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகணும், எப்படி படிக்கணும், இதெல்லாம் நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. நான் கடைசியாக அந்த வீடியோட கடைசியில் நீங்கள் இதை முடிவு பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இது படிக்கிறதுக்கு பிஓ எக்ஸாம் படிக்கணும்னா எவ்வளோ காலங்கள் நமக்கு தேவைப்படும்? குறைந்தபட்சம் பிஓ எக்ஸாம் படிக்கணும்னா நமக்கு எவ்வளோ தேவைன்னா ஒரு 6லேருந்து 8 மாதம் தெளிவாக படித்தா மட்டும் தான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அதுவே பார்த்தோன்னா வந்து நம்ம டெட் எக்ஸாமுக்கு இந்த எஸ்ஜிடி எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா 4லேருந்து 6 மாதம் இருந்தால் போதும், தாராளமாக கிளியர் பண்ணலாம். இப்போ காலி பணியிடங்கள் எவ்வளோ பணியிடங்கள் ஏற்கனவே சொன்னது தான். காலி பணியிடங்கள் எவ்வளோ சொன்னோம்? 51 போஸ்ட் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனுவல் பிளானர்லேயே கொடுத்துருந்தாங்க. ஒரு 65 போஸ்ட்டுகள் எதிர்பார்க்கப்படலாம் அப்படின்றது வட்டாரங்கள் பார்த்தோன்னா வந்து தெரிவிக்குது. அப்போ 65 போஸ்ட்டுகள் வரலாம், சரிங்களா? அதே போல் இங்கே நம்மளுடைய எஸ்ஜிடிக்கான காலி பணியிடங்கள் எவ்வளோ வரலாம் அப்படின்னா ஒரு 2023 சொல்லும்போது ஒரு 6500+ வேகன்சி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. 2025 இது வந்து 2700க்கு மேற்பட்ட பணியிடங்கள் பார்த்தோன்னா நிரப்பப்பட்டுச்சு. இப்போ 2026 எவ்வளோ வேகன்ட் வரலான்னா ஒரு 1500லேருந்து 2000 வேகன்ட்டு வரலாம். அப்போ முதல்ல காலி பணியிடங்கள் நீங்கள் முதல்ல பார்த்துக்கணும். இது எவ்வளோ வேகன்ட்டு? ஒரு 65 தான் அதிகபட்சம் வேகன்ட் வரப்போகுது. அப்போது எஸ்ஜிடி பொறுத்த வரைக்கும் 2000 வேக்கண்ட்டு வரப்போகுது. அப்போ இந்த இடத்துல ஒரு தெளிவு கிடைச்சிச்சிங்களா? தெளிவு கிடைச்சி அப்படியே அதுக்கு மேலே வாங்க. இதோட படிக்கும் காலம் எவ்வளோ ஆகுது பாருங்கள். இதுக்கு 6 மாதத்துலேருந்து
8 மாதம் நம்ம குறைந்தபட்சம் படிச்சிருக்கணும். இதுக்கு பார்த்தோன்னா 4 மாதத்துலேருந்து 6 மாதம் இருந்தால் என்ன பண்ணலாம், தாராளமாக படிக்கலாம். ரைங்களா? சரி, இந்த கேள்வித்தாளோட தரம் எப்படி இருக்குது அதை பாருங்கள். இதுக்கு முன்னாடி இருந்த கேள்வித்தாளோட தரம், அதாவது கேள்வித்தாள் தரம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கொஷின் அதான் இந்த கொஷின் தான் இந்த செட்டப்பு. அப்போ அந்த கேள்வித்தாளோட தரம் எப்படி இருந்துச்சு, நம்ம ஏற்கனவே முன்னாடி சொன்னது தான். இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஸ்டாண்டர்டில் இருக்கும். இந்த பிஓ எக்ஸாமுக்கு அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கும். சார் இந்த ஸ்டாண்டர்ட் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, டெட் எக்ஸாம் எழுதுனீங்களே, டெட் எக்ஸாமோட பேப்பர்ஸ் எப்படி இருந்துச்சு, பேப்பர் 1 பேப்பர் 2 அதே தரத்தில் தான் இருக்கும். அப்போ இது உங்களுக்கு இதில் ஒரு விஷயம் பார்த்தோன்னா தெளிவாக புரிஞ்சிருக்கும். இது வந்து இந்த பிஓ எக்ஸாம்ன்றது பார்த்தோன்னா வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல் போஸ்ட், ஒரு 51 போஸ்ட். இந்த போஸ்ட்டில் பார்த்தோன்னா வந்து போட்டியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்களான்னு பார்த்தோன்னா வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான். இந்த எக்ஸாமுக்குன்னு படிக்கிறவங்க எப்படி சார் சொல்கிறீங்க, இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னீங்கன்னா, பிஓ எக்ஸாம் தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க போகிறேன் அப்படி முடிவு பண்ணிட்டீங்கன்னா தெளிவாக அதை மட்டும் முடிவு பண்ணிட்டு தெளிவாக மூவ் பண்ணி படிச்சுட்டே இருங்க. இல்லை சார் நான் எஸ்டி எக்ஸாம் தான் படிக்க போகிறேன் அப்படி மூவ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எஸ்டி எக்ஸாமுக்காக படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ஜனவரி மாதம் நமக்கு பிஓ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா அதனை தொடர்ந்து கூடவே எஸ்டிடி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் அடுத்த மாதமே வெளிவரும். இப்போ நான் பிஓ எக்ஸாம் படிச்சுட்டே வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டக்குனு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் இது என்னால் படிக்க முடியல, நான் இது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இதிலிருந்து நீங்கள் விலகுனீங்கன்னா அதை முதல்ல முடிவு பண்ணிவிடுங்க. ஏன்னா இது படிக்கிற காலத்தில் இன்னும் எக்ஸ்ட்ரா படிச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு மார்க் பார்த்தோன்னா வந்து ஆட் ஆகும். இந்த பிஓ எக்ஸாம் ஏன் சார் நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கன்னா, எஸ்டி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பிஓ எக்ஸாம் படித்த இந்த 90% நபர்கள் அந்த பேப்பர் 1 கிளியர் பண்ணியிருந்தாங்கன்னா, பேப்பர் 1 பேப்பர் 2 கிளியர் பண்ணியிருந்தாங்களா அவங்களுக்கான நியமன தேர்வுக்கு படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த பிஓ எக்ஸாம் பாதியில் டீலில் போட்டு போயிடுவாங்க. இந்த பிஓ தேர்வுக்கு யாரெல்லாம் சார் படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் எங்களோட சஜஷன் சொல்லுங்கள் சொன்னீங்கன்னா, ஏற்கனவே பணியில் இருக்கிற நபர்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா படிக்கலாம். ஏற்கனவே டீச்சராக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற நபர்கள், அரசு டீச்சராக இருக்கிறவங்க தாராளமாக இந்த எக்ஸாம் படிக்கலாம். டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே எனக்கு கிளியர் ஆகாது சார் அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை தான் முழு முயற்சியாக உட்காந்து படிக்கலாம். சார் நான் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு நான் கிளியர் பண்ணி வச்சுருக்கேன் சார், நான் என்ன சார் பண்ணிட்டோம் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் பிஓ எக்ஸாம் இப்போதைக்கு எனக்கு பொருளாதாரனால எனக்கு பிரச்சனை இல்லை சார், எனக்கு நல்ல வருமானம் இருக்குது, எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, நான் உயர்ந்த அதிகாரத்துக்கு போகணும், உயர்ந்த லட்சியத்தை நான் வந்து அடையணும், இந்த சமூகத்தில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை நான் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன சூஸ்னா பிஓ எக்ஸாமை சூஸ் பண்ணுங்கள். இல்லை சார் இப்போதைக்கு எனக்கு ஒரு வாழ்வாதாரத்தை நான் உருவாக்கணும், எங்கள் வீட்டுக்கு நான் என்னால் தான் என்னோடய குடும்பம் அடுத்த நிலைமைக்கு வந்து மேலே வரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், எஸ்ஜிடி எக்ஸாமோ யூஜிடிஆர்பி எக்ஸாம் ரெண்டுத்துக்கு அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதை பேப்பர் 1 பேப்பர் 2 நியமன தேர்வுக்கு நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா காலங்கள் பார்த்தோன்னா போயிட்டே இருக்குது, நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எப்படியும் பார்த்தோன்னா ஆனுவல் பிளானர் கூடிய விரைவில் வெளியே வராதான் போகுது, நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு முன்னாடி நம்ம அந்த தேர்வுக்கு தயாராக அந்த பாடத்திட்டங்களை முழுசாக படிச்சிடுவோம். இன்னி வரைக்கும் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், சிலபஸ் அதாவது நீங்கள் படிக்க பிஓ எக்ஸாமோ சரி எஸ்டிடி எக்ஸாம் அந்த எக்ஸாமுக்கான சிலபஸை முழுசாக என்னன்னு சொல்லிட்டு தெரியுங்களா, முழுசாக பார்த்துட்டோமா, அது என்னென்னு பார்த்துட்டோம், அந்தந்த பாடத்திட்டத்துலேருந்து எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு முழுசாக பார்த்தீங்களா, அப்படி நாங்கள் என்னென்ன கேள்வி 30 கேள்விகள் கொடுக்குறாங்க சார் நான் பார்த்துட்டோம், அது எந்தெந்த பாடத்திட்டங்கள்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் கட் ஆஃப் பார்த்து அந்த கட் ஆஃப் வந்து ஒரு 100 கேள்விகளுக்கு மேலே பண்ணியிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷனில் இந்த பாடத்திட்டத்துக்கு தொடர்ச்சியாக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, அந்த பாடத்திட்டத்தெல்லாம் முதல்ல படிச்சிட்டிங்களா, முதல்ல நம்மளை தொடர்ச்சியாக நீங்கள் மெருகேற்றிட்டே இருங்க. நம்மளுடைய மெருகு ஏற்றிட்டே இருந்தாலே உங்களோட வழி என்ன பண்ணுறதா, நீங்கள் எந்த ரூட்டுக்கு போகணுமோ உங்களோட பாதையை பார்த்தா தெளிவாகும். எந்த ஒரு செயல்பாடும் நம்ம செய்யாமல் அவங்க செய்யிட்டோம் நோட்டிஃபிகேஷன் வரட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு உங்களோட வாழ்க்கையை இழந்துடாதீங்க. ஏன்னா நம்மக்கிட்ட படிக்கிற மாணவர்கள் பார்த்தோன்னா நீங்கள் நிறைய நபர்கள் பார்த்தோன்னா வந்து தொய்வாக இருக்கீங்க. காரணம் என்னென்னா நோட்டிஃபிகேஷன் எதுவுமே இல்லை, எல்லாமே அமைதியாக இருக்குது. அது இல்லாமல் ஃபெஸ்டிவல் டைம் வர இருக்குது. இந்த ஃபெஸ்டிவல் டைமில் நம்மளோட சூழ்நிலை இந்த நேரத்துலையும் இந்த டைம்லேயும் படிச்சுட்டு இருக்க நபர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஆர்வத்தோடு அட்மிஷன் போட்டு படிக்காமல் சூழ்நிலையை காரணம் காட்டி சுற்றுற மாணவர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ இதில் வெற்றி பெறுவது யார் தான் இருக்க போகிறாங்க, எந்த சூழ்நிலையும் நான் படிச்சுட்டே இருக்கிறவங்க மாணவர்கள் மட்டும்தான் வெற்றி பெறுவாங்க. இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம படிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூழ்நிலையை காரணம் காட்டி சுற்றி கொண்டிருக்க மாணவர்கள் கொஞ்சம் தொய்வான நிலையில் தான் இருப்போம். இவரை காட்டிலும் இவர் என்ன தான் தொய்வான நிலையில் தான் இருக்காங்க. முதல்ல நீங்களும் உங்களை சரிப்படுத்துங்க. நோட்டிஃபிகேஷன் வருது வரல, நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நம்ம பாடத்திட்டங்களை படித்து முடிச்சிட்டோமா, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன ஒரே வேலை தான் செய்யணும்னா ரிவிஷன் மட்டும் தான் செய்யணும். ஏன்னா இது எல்லாமே நீங்கள் அடுத்து வரக்கூடிய தேர்வு எல்லாமே தகுதி தேர்வு கிடையாது, நியமன தேர்வு. நியமன தேர்வை பொறுத்த வரைக்கும் என்ன தான் வரப்போகுது, யார் வந்து அதிக மதிப்பெண் பெறுறாங்களோ அவங்க தான் வெற்றியாளராக இருக்க போகிறாங்க. தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் இன்றைக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நபர் படிச்சுட்டு தான் இருக்கார். அப்போ நம்ம படிக்கிறோமா,
மற்ற நபர்கள் நமக்கு கம்பேர் பண்ண தேவையில்லை, போட்டி களத்தில் அவங்க இருக்காங்க. அப்போ நம்ம அந்த போட்டி களத்தில் இருக்கிறோமா என்றதை நீங்கள் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பாய்வு செய்யுங்க. தொடர்ச்சியாக மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடி எக்ஸாம் படிக்கணுமா, பிஓ எக்ஸாம் படிக்கணுமான்னு சொல்லிட்டு கேட்டே இருக்காதீங்க. உங்கள் பாதையை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். இப்போ உங்களுக்கு தெளிவாக ஒரு விளக்கத்தை கொடுத்துருப்பேன், எந்தெந்த எக்ஸாமுக்கு என்னென்ன யார் யார் எலிஜிபிள்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான எக்ஸாம் விளக்கத்தை உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். இந்த விளக்கத்தை முழுசாக பார்த்துருங்க, சம்பளம் பார்த்துக்குங்க, நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலையை பார்த்துக்குங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் முடிவெடுங்க. முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதில் பேக்கப் மட்டும் வாங்காதீங்க, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. திருப்பி நான் சொல்கிறேன், இந்த எக்ஸாம் உங்களுக்கு தகுதி தேர்வு கிடையாது, நியமன தேர்வு. நியமன தேர்வு என்பது யார் டாப்பராக வராங்களோ அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கிற மாதிரி இருக்க போது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டாப்பராக வரணும்னா இன்னிலிருந்தே உழைங்க, புக்கை எடுத்து வைங்க, நீங்கள் படிங்க. சரிங்களா? தேங்க்யூ.